நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினை வந்து சேரான் என்று சொன்ன நம்முடைய அன்பு தெய்வம் ஆண்டவர் ரட்சகமாகிய யாசுவாமேஸ்வரன் நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எல்லாம் குதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 18 தெரியும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். பக்கம் 454. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். யாவே தேவன் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதி உத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். என்ன பின்னணியில எலியா தீர்க்கதரிசி சொன்னாரு. ஆகாப் என்ன பண்றாப்புல, தேசத்துல பஞ்சம் இருக்கிறப்ப ஒபதியாவை ஒரு வழியாகவும் அவன் இன்னொரு வழியாகவும் போய் அட்லீஸ்ட் குதிரைகளுக்கான புல்லாகப்படுமா பார். ஏன்னா தேசத்துல பஞ்சம். ஏன் தேசத்துல பஞ்சம்? முதல் வசனத்தோடு அநேக நாள் சென்று 3ஆம் வருஷத்துக்கு ஆகியில் யாவது வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். பஞ்சமோகனே சமாரியாவிலே கொடிதாக இருந்தது. கொடிதான ஒரு பஞ்ச காலத்துல 3 வருஷம் மேல பஞ்சம். இப்ப இந்த பஞ்ச காலத்துல மழை இல்லை. அதுல குதிரையான தப்பும்படியா உள்ளமா போன்னு சொல்லி உபதியா போறாரு ஒரு பக்கம், ஆகாப் ஒரு பக்கம் போறான். அப்ப அங்க என்ன சம்பவிக்கிறது? ஏலியா வந்து காண்பிக்கிறாப்ல. அப்ப நீ போய் உன் ஆண்டவரத்துல சொல்லு, இதோ எலியா வந்திருக்கிறான்னு சொல்லு. அப்போ உபதி என்ன பண்றாரு? ஐயோ என்ன அவன் கொண்டு போட்டுடுவான், சொல்ல மாட்டாங்க, என்ன அவன் கொண்டு போட்டுருவான். நான் தேவனுக்காக யாவதேவனுடைய திருக்காய் யாவது தேவனுக்காக எவ்வளவு வைராகியமா இருந்தான்னு நீங்க கேள்விப்படல. அதெல்லாம் சொல்றாரு. 100 தீர்க்கதரிசிகளை கவிக்கு 50-50 பேராக வைத்து அவளது அப்பமும் தண்ணீர் கொடுத்து நான் செய்த காரியத்தை நான் ஆண்டவர் அறியவில்லையா? அப்ப என்ன சொல்றாரு? தேவதூதன் எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கொண்டு போட்டுருவாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உபதியா போய் சொல்லுவாரா? சொல்லுவாரு, இப்போதும் 14-15 இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஏன் இப்படி ஆணித்தனமா சொல்றாரு? இந்த 15ஆம் வசனத்துல இன்றைக்கு என்ன அவனுக்கு காண்பிப்பேன் சொல்லி ஒரு ஆணையோட சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா இன்னைக்கு அப்படின்றப்ப அன்னைக்குதானே அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொல்லுவதற்கான இது வந்ததுனாலயா?
இந்த 17வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, சொன்னார்ல. முதல் வசனத்திலேயே சொல்றாரு, நீ போய் மகா சந்தின்னு சொல்றாரு. யார் மெய் தேவன்? இன்று அவனை காண்பிப்பேன், இன்று அவனுக்கு என்னை காண்பிப்பேன். எதுக்காக? முதல் வசனம் என்ன சொல்றாரு? அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் யாவே தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். சரி, அது எதுக்காக அப்படி ஆணித்தனமா சாயிலா சொல்றாருன்னா, யாக்கோபு 5 அதிகாரம் எடுங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான், விசுவாசம் 5 அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பக்கம் சொல்லுங்க. யாக்கோபு 5ல இருந்து யாக்கோபு 5 17 18 பக்கம் 316. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அப்ப இத செய்ய போறாரு. அதான் 1ஆவது சொல்லிட்டாரு. 1:18 போய் காமி ஏன் மழை, அதுதான் அவ்வளவு ஆணித்தனமா சொல்றாரு. இந்த 15ஆம் வசனத்துல அவனுக்கு நிச்சயமா என்ன காண்பிப்பேன். ஏன் அப்படின்றப்ப இஸ்ரேல் தேசத்துல இருந்த சூழ்நிலை அப்படி இருந்தது. அப்போ 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 17 18 2 வாசிங்க. ஆகாப் எலியாவை கண்டபோது அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, யாவே தேவனின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உங்களுடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போ ஆகாப் என்ன சொல்றாப்புல, நீதான் இஸ்ரவேலை கலங்கம் பண்ற, கலங்கம் பண்ற, கலங்கம் பயன்படுத்த சொல்ல முடியாது. கலங்கம் பண்றதுன்னா ஒரு அடைச்சி வைக்கிறது. ஏன் அப்படி சொல்றாப்புல ஆகாபு? இவர் ஜெபம் பண்றாரு தடுத்தா, அதனால வானம் அடைபட்டு இருக்கிறது. இவர் ஜெபம் பண்ண யாக்கோபு வாசிச்சோம் இல்லையா? ஜெபம் பண்ணிருக்காரு, வானத்தை அடைச்சி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த தேசத்துல மழை பெய்யாதபடிக்கு நீதான் இஸ்ரவேலை கலங்கம் பண்ற அப்படிங்கிறாரு. ஆனா ஏன் எலியா அப்படி செஞ்சாரு? தேவனுக்கு பிரியம் இல்லாத பாகால்களை அவங்க சேவிச்சதுனால. 18 பதில் சொல்றாரு அவர், நான் கலங்கம் பண்ணல, கலங்கம் பண்ணது நீதான். எப்படி? பாகால்களை சேவிப்பீங்க. தேவனை விட்டு, யாவே தேவனை விட்டு விட்டு பாகால் அந்நியங்களை பிடிச்சதுனால, அதனாலதான் இந்த பஞ்சம். நீ தேவனை நோக்கி இருந்தானால் இந்த பஞ்சம் உனக்கு இருக்காது. உபாகமத்துல சொல்றார் மோசையை கொண்டு, அந்த தேசம் வானத்தின் தண்ணீரை பிடிக்கிற தேசம். நீ கேட்க அப்போ 2:7-14 சொல்றாரு. என்ன சொல்றது? என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி, என் நாமம் தரிக்கிற ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது தங்கள் பாவங்களை நடைபெற்றிருந்தாலும் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்றார். அப்ப என்ன பண்ணிட்டாங்க? தேவனை விட்டுட்டு, யாவ தேவனை விட்டுட்டு பாகாலை பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் எலியா திரும்ப கரெக்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீதான் பண்ண, நீ பண்ண அந்த மாதிரி இருக்கு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு பிறகு அவர் ஆகாபோட எந்த டிபேட்டுக்கும் போகல. சண்டை போட்டுருக்கலாம், ஆகாபோட டிபேட்டுக்கே போகல. என்ன சொல்றாரு? ஒரு சேலஞ்ச், நான் தேவனா உன் தேவனா சேலஞ்ச் விட்டு, நீ இந்த உன்னோட தீர்க்கதரிசிலாம் கூப்பிட்டு அவங்கள கூப்பிட சொல்ற. கூப்பிட்டுட்டு அப்போ ஜனங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? 21 வருஷத்துல
நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். யாவே தேவன் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் அவனுக்கு பதிலே சொல்லல. இன்னைக்கு இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறோம் நம்மளும். இங்க ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, பதில் சொல்லல. காரணம், இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, யாவே தேவனையும் பின்பற்றாங்க, பாகாலையும் பின்பற்றாங்க. ரெண்டு ராஜாக்கள் 17 அதிகாரம் பாருங்க. முப்பத்தி 33 பாருங்க. பக்கம் 492. அப்படியே யாவே தேவனுக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இது யார் சொல்றாப்ல? அங்க போன பிறகு செய்யற ஜனங்கள் எங்க பிடிச்சு போயிட்டாங்க பாருங்க. அதுல அங்க போயிட்டு அங்கேயும் இந்த மாதிரிதான் செய்யறாங்க. இது முன்னாடியும் அப்படிதான் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, தேசத்துல தெளிர்ப்பு போட்டு முன்னாலேயும் என்ன பண்ணாங்க, யாவே தேவனை வழிபட்டாங்க, பாகால்களையும் வழிபட்டாங்க. இது எப்ப ஆரம்பிச்சது? யெரொபெயாம் என்ன சொல்லிட்டான், இந்த 2 எகிப்திலிருந்து வரவழைத்த தெய்வங்கள் யாருக்கு பலியிட்டான்? யாவே தேவன் சொல்லிட்டு தான் பலியிட்டான். விக்கிரகத்துக்கு யாவே தேவன் அல்லாத எது பண்ணாலும் அது பாகால் ஆயிடுறது. அப்ப இவருக்கு இதே மாதிரிதான் யாவே தேவன் தெய்வம் தொழில் முற்பிதாக்கள் எல்லாம் பண்ணாங்க. எகிப்துல வந்தது வண்ணாந்திரத்து நடத்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, தெரியும். அப்போ அந்த ஜனங்கள் யாவே தேவன் தெரிஞ்சுட்டாங்க. ஆனா யாருடைய ஆதிக்கத்துல இருக்காங்க? யார் ராஜா? ஆகாப் ஒண்ணு போருமா? யெசபேல் தான் பயங்கரம். இதே ஏரியாவை யார் வரட்டுறாப்புல, யார் பயப்படுத்துறாப்புல? யெசபேல். அடுத்த அதிகாரம் பாத்தீங்கன்னா தெரியும். போதும் யாவே தேவனே, ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்ற. அப்ப யெசபேலோட ஆதிக்கம் பயங்கரமா இருக்குது. யெசபேல் யாரு? அந்த எகிப்து வம்சாவளியில வருகிற குமார்த்தி. ஆமா ஆமா. ஆகாபோட மனைவிக்கு 16:31 வகுப்பு. 16:31 பாருங்க. வாசிங்க, வாசி விட 31 வாசிங்க. 1 ராஜாக்கள் தானே பிரதர்? ஆமா ஆமா. 30-32 வரைக்கும் வாசிங்க. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் யாவே தேவனின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். அப்ப இவ யாரோட குமாரத்தி? சீதோன் ராஜா ஏத்பாகால். சீதோன் ராஜா பேர் என்ன? ஏத்பாகால். இது உங்களுக்கு சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். முன்ன ஏத்பாகால் என்னது, என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கா?
பாகாலே தேவன் God bless you. பாகாலே தேவன். பாகாலே தேவன். அப்ப பாகாலே தேவன் சொல்ற அந்த ஆதாம் தான் அங்க ராஜா. அவனோட பொண்ணு எப்படி இருப்பான்? அப்படிதான் இருப்பான், அதுக்கு மேலேயே இருப்பான். அப்போ அவளே இப்ப போய் மனைவியா எடுத்துக்கிறாப்புல. அப்ப அவ்வளவு 2 பேரும் அவ்வளவு அடக்கி ஆடுறாங்க ஜனங்களை. யாரும் கோர்ட்ல எங்கேயாரும் போனா ராஜாவை கட்டளை இட்டதான். அப்ப ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? பயந்து இருக்கிறாங்க. யார தேவன் தான் மையான தேவன் தெரியும், ஆனாலும் தேசத்தை ஆடுறாங்களே, இவங்களுக்காக பயந்துட்டு பாகாலுக்கும் தேவனுக்கு வித்தியாசம் தெரியல. பாகாலுக்கும் இந்த ஆராதனை. அப்போ யாவதேவனுக்கும் ஆராதனை, பாகாலுக்கும் ஆராதனை. இதைத்தான் பார்க்கிறார் எலியா. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். இந்த குந்தி குந்தி நடக்கிறதுன்றது எப்படின்னா, குந்தினா இந்த இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. Will you waver? சரி, வேற ஜான் எந்த verse uncle? 21, 18:21. And Elijah came to all the people and said, how long will you falter between 2 opinions? If Yahweh is God, follow him. But if Baal is God, follow him. But the people answered him not a word. How long will you falter? Falter. Falterனா என்ன? தவறான இதுல தடுமாறு. இப்ராஹிம் சீக்கிரம். யாரெல்லாம் இன்டர்லினியர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன போட்டிருக்க? என்ன போட்டிருக்க? அந்த வசனம் என்னன்னா போசைஹிம், மூல பாஷையில போசைஹிம் வார்த்தைக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்ல ஹால்ட் அல்லது பிகம், லேம், லீவ், பாஸ் ஓவர் அப்படின்னா என்ன இருந்தது? தள்ளாடுறது. இப்படி தள்ளாடுறது ஃபால்டர் தான். ஃபால்டர் பிரதீப் பாத்தியா? வெளியே சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம அதே அதிகாரத்திலேயே 26ஆம் வசனத்தை பாருங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். நம்ம இங்க முடிக்க பாருமா, 21 ஆல்ட் 64, 52, 26 பார்க்க போறோம். என்ன போட்டிருக்கு? அந்த லீஃப் 64, 52. அதுக்கு என்ன போட்டிருக்க?
அதே வார்த்தை தான். அப்போ 26ல சொன்ன அந்த குதித்து ஆடுறதும் 21ல இருக்கிற அந்த குந்தி நடக்கும் ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த 26ல சொன்ன அந்த குதித்து ஆடினார்ன்றது எப்படின்னா, குதித்து ஆடுறதுனா எப்படி, அவங்க எப்படி குதித்து ஆடுறாங்க? பலிபீடத்து முன்ன பூச்சி பூச்சி. இல்ல 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 அதான் குந்தி 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 அந்த மாதிரி. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாமி வருதுன்னு ஆடுவாங்க தெரியுமா? இப்படி என்னதாவது மயக்கம், ஒரு தடுமாற்றம், என்னதுன்றது தெரியாது, ஒரு கலக்கத்துல ஒரு 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 நிறுத்தம், ஒரு சரியான நிலவரம் தெரியாத ஒரு ஆடுறது, அதுதான் அந்த இடத்துல குந்தி குந்தின்னு அப்படியே குடிச்சிட்ட வெறி வந்த தள்ளாடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான். ஏன்னா இவங்க அசுத்தாவி, பாராளுக்கு வருகிற அசுத்தாவினால் நிரப்பப்பட்டதுனால அப்படி ஆடுறாங்க. இதுதான் ஒரு கண்ணுக்குட்டி நாள் அவங்க என்ன பண்ணாங்க, அங்க ஆடினாங்க. யாத்ரா 32. அப்ப அந்த ஆடி இருந்த மோசே என்ன சொல்றாரு, 6ஆம் நாளை நிர்மாணமாக்கி இருந்தார். இருக்கா இல்லையாங்க? யாத்ரா பாருங்க. பாருங்க, யாத்ரா 32:25. பக்கம் 113. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு. எப்படி நீங்க 32:6 பாருங்க. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது யாவே தேவன் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். என்ன பண்ணாங்க? நடனம் ஆடுறாங்க குடிச்சிட்டு, பண்டிகைன்னு சொல்லிட்டு அதுதான் அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அதை இங்க 35:27 வாசிக்கிறோம். நிர்வாணமாக்கி இருந்தான். நிர்வாணமா எப்படி என்னன்னு தெரியாது. அவன் ஒருத்தன் நிர்வாணி. திருக்குறள கூட வருது, என்ன திருக்குறள் ஒண்ணு இருக்க, இடுக்கண் களைவதாம் நட்புன்னு, உடுக்க எழுந்தவன் இடுக்கண் ஒரு குறள் நட்புன்னு வரும். அப்போ ஒரு மனுஷன் நிர்வாணம் ட்ரெஸ் என்ன பண்ணுவான், அப்படியே பிடிச்சுப்பான். டக்குன்னு ட்ரெஸ் கொடுத்தா டக்குன்னு பிடிச்சுப்பான். ஆனா இந்த ஜனங்கள் ஆடுற ஆட்டத்துல எப்படி, இதுதான் இங்க நடந்தது. அவங்க குந்தி குந்தி நடக்கிறது, குதித்து நடக்கிறது அசுத்தாவியால் நிரப்பப்பட்டு. இதேதான் இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த 21ஆவது ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. எப்படி இருக்கிறாங்க, இப்படி போறதா அப்படி போறதான்னு தெரியல. ஏன்னா யாவே தேவனும் தேவன் தெரியும். ஆனா நமக்கு காரியம்லாம் நடக்கணும். ஏன்னா நம்ம ஆடுறது யாரு, ராஜா. ஏதாவது நிலத்துல சண்டை, மற்ற ஏதாவது காரியம் சண்டைனா கோர்ட்ல போய் ராஜா நிக்கிறப்ப பாகால சொன்னாதான் நமக்கு சாதகமா கிடைக்கும். அப்போ உலக ஆதாயத்துக்காக அல்லது தங்களுடைய சொந்த காரியங்களுக்காக பாகாலையும் அவங்க அப்ப 2 நிலைகள் இருக்குது. இதனாலதான் எலியா சொல்றாரு, என்ன சொல்றாரு, யாவே தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, பதிலே சொல்லல, பிரதியுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை.
ஏன் சொன்னா ராஜா இருக்கனே. சொன்னா ஏன் மத்தேயு 22 அதிகாரம். மத்தேயு 22 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. பக்கம் 34. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஏன்? வஸ்திரம் இல்ல, திருத்தனம் பண்ணிட்டான். ஆனா இங்க இந்த ஜனங்கள் பேசாமல் இருக்க சொல்ல முடியல. ஏன்னா தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக யாவதான பகிரமா அறிக்கையில விருப்பம் இல்லை. உள்ளுக்குள்ள தெரியும் யாவதான் தான் மெய்யான தேவன் அப்படின்னு. ஆனா நம்ம பூமியில வாழ நாட்கள்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த ராஜாவும் அவனுடைய அதிகாரிகளும் இருக்கிறாங்க. ஆகாபால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த பிரபுக்களுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக இப்படி சொன்னா அப்படி மாட்டிப்போம், அப்படி சொன்னா அப்படி மாட்டிப்போம். அதனால சரியா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. அதுதான் எப்படி குடிச்சிட்டு வர்ற மாதிரி தயக்கம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எப்படி அதுக்கு போல்டா இருக்கமா? நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம போல்டா இருக்கமா? இல்ல அந்த ஜனங்கள் மாதிரி பேசாம இருக்குமா? சில நேரத்துல ஒரு டைம் தானே இல்ல மத்த யாரு இருந்தாலும் என்ன சொல்லுது? 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. மத்த யாரு 24 வாசிங்க, பக்கம் சொல்லி வாசிங்க. பக்கம் 9. பக்கம் 9. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. சொன்னது யாரு? ஆண்டவர். மாம்சத்தில் வந்த தெய்வம், மாம்சத்தில் மனுஷனாய் வந்த தெய்வம். ரெண்டு மனம். யாக்கோபு 1:6 சொல்லுது? இருமனம் உள்ளவர்கள் அலகள். பக்கம் 312. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஓசியா 10:2 பாருங்க. பக்கம் 1056. அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். ஏன் அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு? முதல் வசனம் வாசிங்க. இஸ்ராயேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். பாருங்க, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. எரேமியா என்ன சொல்றாரு? எரேமியா 2 அதிகாரம் 21 வசனம் பாருங்க. பக்கம் 875. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? அப்ப சொல்றாரு பாருங்க,
அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. தோட்டக்காரர் வைக்கிறப்ப எப்படிப்பட்ட கனி எதிர்பார்ப்பார்? அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு எப்படி பிரியமா அந்த கனி அவருக்கு தான் கனி கொடுக்கணும். யோவான் 17 தான் வாசிக்கிறோம். ஆனா எனக்கு இது தனக்குத்தானே கனி, தனக்கு இஷ்டமான கனி கொடுக்கிறது. அந்த கனி எப்படி? சிலைகள், விக்கிரகங்கள், பலிபீடங்கள். இப்போ தேவனுக்கான பலியை தேவனுடைய நாமத்தில் அவர் அதைதான் செய்யணும். ஆனா பாவெல்லாம் கொண்டதுனால அது கனி, பலி கொடுக்குறாங்க கனி, ஆனா அது தேவனுக்கு இருக்கிற கனி அல்ல. ஏன்? அதுதான் இருமணம். பலிகள் எல்லாம் நிறைவேற்றி இருப்பான். ஆனா அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ இந்த ஜனங்களை பார்த்து ஒரு சேலஞ்ச் விடுறாரு. அப்போ அவங்க பேசாம இருக்கிறாங்க, அவங்க பதில் சொல்ல முடியல. அப்போ எலியாவை கையில எடுத்துக்கிறாரு. என்ன செய்யறாரு? ஒரு பக்கம் எலியா, இன்னொரு பக்கம் 850 பேரு பிளஸ் ஒரு யாரு ஆகாபு, அவங்களோட ஒண்ணு சொல்லல. பாகால் ஜனங்களை பார்த்தா சொல்றாரு. என்ன செய்யலாம்? எலியா ஜனங்களை நோக்கி, இந்த தீர்க்கதரிசியையும் எல்லா ஆகாபையும் நோக்கி இல்லை, ஜனங்களை நோக்கி. ஜனங்கள் வாயிலிருந்து வரவழைக்கணும். எலியாவோட நோக்கமே அதுதான். ஜனங்களை யாவிடத்தை திருப்பணும். அதான் எலியா நோக்கம். ஜனங்க திரும்பினா போறோம். ஆரோபம் சொல்ல கலகம் பண்ணுகிறவன் அங்க 850 தீர்க்கதரிசி இருக்கிறாங்க ரெடியா. அவங்களோட இல்லை. ஜனங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவங்களாம் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதனால 2 காளைகளை தெரிந்து கொள்ளட்டும். ஒரு காளையை அவங்க தெரிஞ்சுட்டு முதல்ல அவங்க போடட்டும். இப்போ இந்த பாகான்றதுக்கு ஒரு சில அம்சங்களை கொடுத்துருந்தாங்க. அந்த அந்த பாகாலுக்கு என்னன்னா, அது ஃபர்டிலிட்டி, காட் ஆஃப் ஃபர்டிலிட்டிம்பாங்க. காட் ஆஃப் ஃபர்டிலிட்டிக்கு என்ன சொல்றது? செழிப்பு, செழிப்பு கொடுக்கிற, செழிப்புக்கான தெய்வம் அது. அதே போல அது வானத்திலிருந்து அக்னி கொடுக்கிற தெய்வம், சூரியனை கொடுக்கறது அக்னி கொடுக்கிற தெய்வம் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அதனால எலியா பாருங்க கரெக்டா என்ன சொல்லிட்டாரு? நீங்க விறகுனால எல்லாம் பலிபீடத்துல எல்லாம் வைங்க, ஆனா அக்னியை வைக்க கூடாது. நீங்க சொல்றீங்களா பாதாள அக்னி கொடுக்கணும்ட்டு, கொடுக்கட்டும். ஆனா இங்க பாருங்க எலியாக்கு என்ன ஒரு தைரியம். இப்போ முதல்ல அவங்கள விட சொல்றாரு, அவங்கள விட்டு அக்னி வந்திருந்தது என்ன ஆயிருக்கும்? எலியா காலி காலி. யோ வந்துருத்தையா சொல்லுவாங்க, வந்துருத்த. அப்ப இவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. ஆனா அந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? வந்தது பாஞ்சாவதனத்துல இருக்குது. பாஞ்சாவதனம் மறைவா இருக்காங்க. அவரோட சந்நிதியில இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன். அவருக்கு முன்பாக நிற்கிற, அவருடைய சந்நிதியில நிற்கிற, தேவ சந்நிதியில நிற்கிற அல்லது தேவனுக்கு முன்பாக நிற்கிற. அப்ப தேவனுடைய சந்நிதியில நிற்கிறவனுக்கு தான் அந்த தைரியம் வரும். தேவனுடைய சந்நிதியில யாரும் நிக்க முடியுமா? பழைய ஏற்பாட்டுல விசேஷித்த ஜனங்கள் மாத்திரம் நிக்க முடிஞ்சது. ஆனா இப்போ மார்க்கத்தை தமது மாமிசமாக திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நம்ம கொண்டு பண்ண முடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் இப்ப நம்ம முடியும். அப்ப இது எதனால சாத்தியமாச்சு? ஆண்டவர் மூலமா தான் சாத்தியமாச்சு. அப்ப நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது நமக்கு இந்த தைரியம் வரும். எந்த தைரியம்?
எந்த தைரியம்? அவருடைய சந்நிதியில நிக்கிறது. யாவே தேவன் ஒருத்தர் தேவன். மூணுல ஒண்ணு மூணுல மூணு கிடையாது. இந்த மழிப்பறதெல்லாம் கூடவே கூடாது. இங்க இருக்கிற ஒண்ணு அங்க இருக்கிற பாவம் இல்ல. ஒரே சத்தியம். சத்தியம் ஒண்ணுதான். யாவே தேவன் ஒருவரே தேவன், ஒருவரே ஆண்டவர். அந்த யாவே தேவனால் ரட்சகரும் ஆண்டவருமா இருக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு நபர் நசரனாகிய யாசுவா மேசியா ஒன்றுதான். இந்த தைரியம் நமக்கு எப்போ வரும்? ஆண்டவரை நாம் பற்றிக் கொள்ளும் போது. அப்போ அங்கே ஒரு எக்கோ வந்துட்டே இருக்கு பிரதர். இல்ல நான் மியூட் பண்ண ஆசாஸ்டரோடது மியூட் பண்ணேன். அப்போ அந்த தைரியம் நமக்கு வந்ததுனால நிச்சயம் இருந்தது. ஏன்? பாதால் உண்மையான தெய்வம் கிடையாது, அதனால அக்கினி கொடுக்க முடியாது. அக்கினியால் உத்தரவாளும் தேவன் என்னுடைய யாவே தேவன் ஒருத்தர் தான். வரப்போது பிற்காலத்துல எங்க உபதிரவ காலத்துல எப்படி வாரத்திலிருந்து அக்னிய பண்ண மாதிரி. அதான் இந்த கடைசி நாட்கள்ல நான் சொல்றேன், நிறைய அற்புதங்கள் அடையாளங்களும் நடக்கும். ஆனா அற்புத அடையாளங்களையும் நம்ம பார்க்காம அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் யாவே தேவன் வசனத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு எங்க வாசிக்கிறோம்? அப்போ 2ஆம் அதிகாரத்துல. அப்போ ஒரு இடத்துல அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னா அது வசனத்தின் மூலமா வருதான்னு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கிறது, ஆனா வசனத்தின் மூலமா பார்க்கணும். ஏன்னா நீ நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், இங்கேயும் ஊழியம் பண்றது, உலகத்துக்கும் ஊழியம் பண்றது. அது நடக்கவே நடக்காது. இந்த அற்புதம் நடக்கும், ஆனா அது தேவனால் உண்டானதல்ல. இப்ப இந்த தைரியத்தினாலதான் எதையா என்ன சொல்றாரு, முதல்ல அவங்கள ப்ரூவ் பண்ணிடு. அவனால முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ப்ரூவ் பண்ணதுனால என்னாச்சு, அடுத்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? சரி, பாகால பண்ண முடியாது பாருங்க, எலியா அப்படியே அழகா உரிக்கிறார். பாகால பண்ண முடியாது தீர்மானம் ஆயாச்சு. தீர்மானத்துக்கு முன்னால என்னென்னலாம் பண்றாரு? முதல்ல இந்த பாலி சீனியர் கோர்ட்டுமாங்க, முதல்ல சேலஞ்ச் அங்க தள்ளி விட்டார். தள்ளி விட்டு பேசாம அவன் என்ன பண்றாங்க? 28வது வசனம், 28. அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக் கொண்டார்கள். இதோட நடக்கும் தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. தேவன் ஒரு போதும் அப்படி நம்மளை துன்பப்படுத்துவதே கிடையாது. எலியா பாக்குறாரு, அவன் தூங்கினான் தூங்குவான், பிராணம் போயிருப்பான், 29 எல்லாம் நல்லா சொல்லி விடுறாரு. 27 அப்போ எலியா கம்ப்ளீட்டா ஒண்ணு பட்டையா உரியல, வாகாலோட நிலவரத்தை காமிச்சுட்டாரு. காமிச்சுட்டு இப்ப இங்க வாங்க. இந்த தைரியம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க நம்ம அது மாதிரி இருக்கோமா, நம்ம சோதித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில குடும்ப காரியத்திலேயோ இல்ல நம்ம சமூகத்திலேயோ சமுதாயத்திலேயோ இல்ல வேலை ஸ்தலத்திலேயோ இல்ல படிக்கிற இடத்துலயோ நம்ம ஒப்புரம் வாங்கிட்டு போறோமா? நம்ம ஊழியத்திலேயோ இல்ல பண்ணாது வேஸ்ட். உலக ஆதாயம் கிடைக்கலாம், நமக்கு நம்ம அங்கீகாரம் கிடைக்கலாம், நம்ம ஆதாயம் கிடைக்கலாம். ஆனா அது அந்த ஆதாயம் கடந்து போகிற ஆதாயம், அது தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் அல்ல. தேவனால் அந்த தைரியம் இருக்கணும்.
தைரியமா சொல்லணும். ஆண்டவர் யாருக்குமே பயப்படல. அப்போ எரேமியா 2:13 என்ன சொல்லுங்க? பக்கம் 875. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 2 தீமைகள் அழகா பார்த்தோம். நீதிமொழிகள் 1 பாருங்க. இன்னொருத்தர் நீதிமொழிகள் 9 பாருங்க. நீதிமொழிகள் 1:7 பக்கம் 763. யாவே தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நீங்க நம்ம சொல்றப்ப அசட்டை தான் பண்ணுவாங்க. எலியா பார்த்து என்ன சொல்ல, நீ இஸ்ரேலை கலங்க பண்ற. பவுல் பார்த்து என்ன சொல்றாங்க? பவுல் பார்த்து நம்ம பூமியை கலக்கம் பண்ணுகிறான்னு கொள்ளை நோயின்ற எடுங்க. அப்போஸ்தலர் 23 எடுங்க. அப்போ 24 5 பாருங்க. பக்கம் 199. என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மத பேதகத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். அப்ப நம்ம சத்தியத்தை சொல்றப்ப நம்ம கலகம் பண்றவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நம்ம பயப்படவே கூடாது. எலியா பயப்படல. எலியா பயப்படாம சொன்னால காரியத்தை வாய்க்க பண்றாரு. அங்க நீதி 1:7 என்ன வருஷம்? யாரு தேவனுக்கு பயப்படுது? ஞானத்தின் ஆரம்பம். யோபு 28:28 பாருங்க. இன்னொருத்தர் நீதிமொழிகள் 9:10 பாருங்க. நீதிமொழிகள் 9:10 பக்கம் 770. யாவே தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் என்ன அழகா, பரிசுத்தரின் அறிவே அறிவு. யாரு தேவன் பயப்படுதுன்னு? ஞானத்தின் ஆரம்பம். இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. நீதிமொழி 8 13 பாருங்க. தீமையை வெறுப்பதே யாவே தேவனுக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பது விலகுவது இல்ல, அங்க முதல்ல விலகுது. வெறுப்பதே யாரு பயப்படுற பயம். அந்த பயத்தின் ஆரம்பம் இங்க பயம். தீமையை வெறுப்பது. அப்ப 2 தீமைகள் என்ன பண்றாங்க? அப்ப தேவனை விட்டு விலகுவது ஒரு தீமை. அப்ப தேவனை விட்டு விலகுவதை வெறுக்கணும்னா என்ன அர்த்தம்? தேவனை முழுமனதோடு அன்பு கூறணும். புரியுதா? புரியுது. 2 negatives. தீமையை விட்டு விலகுவது அல்லது தீமையை வெறுப்பது. தேவனுக்கு தீமையை வெறுப்பது என்னது? 8:13 என்ன சொல்லுது? நீங்கள் 8:13 தீமையை வெறுப்பது அதுதான் உண்மையான பயம். யோபு 14:27 பாருங்க. நீங்கள் 14:27 14:27 பக்கம் 775. யாவே தேவனுக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். யாவே தேவனுக்கு பயப்படுதல் என்னன்னா ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம்.
29 அதிகாரம் 25 பாருங்க. நீதிமொழிகள் இல்லையா பிரதர்? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவைக்கும், தேவனுக்கு பக்கம் 789. பக்கம் 789. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், யாவை தேவனை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்ப தேவனுக்கு பயப்படுது என்னது? யாவை தேவன் பயப்படுது? ஜீவ ஊற்று. அதனால மரணத்துக்கு தப்பலாம். மனுஷனுக்கு பயப்படுது என்னது? கண்ணி. இப்போ இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? யாவை தேவனுக்கு பயந்தாங்களா? ஆகாபு மனுஷனுக்கு பயந்தாங்களா? மனுஷனுக்கு பயந்துட்டாங்க. நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம தேவ ஜனங்களா ஆண்டவருடைய தீட்சைகளா இருக்கிறோமா, இல்ல அங்க எலியா தந்தித்த ஜனங்கள் போல இருக்கிறோமா? மனுஷனுக்கு பயந்தா என்ன பண்ணுவோம்? கண்ணில மாட்டிப்போம். தேவனுக்கு பயந்தாங்கன்னா மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நம்ம வாழ்க்கையில, நம்ம ஒரு குடும்பத்துல, இல்ல சுற்றுத்தார் மத்தியில, ரிலேட்டிவ்ஸ் மத்தியில சத்தியத்தை தைரியமா சொல்றோமா? இந்த தேவனுடைய நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை தைரியமா சொல்றோமா? இல்ல நம்ம இங்க உலகமா கூடிய வரப்ப சொல்லிட்டு அவங்ககிட்ட பாக்குறப்ப, நான் சொன்ன பேர் பார்த்துருக்கிறேன், நம்ம வரப்ப பிரைஸ் யாவை காட்டுமாங்க, இல்ல பிரைஸ் காட்டுமாங்க. நான் நம்ம கூட்டம் சொல்லல, என்னோட பழகிற சிலர்னா, நான் நம்ம சபையாள சொல்ல, நம்ம சபையாளெல்லாம் எல்லாம் நல்ல பத்திரமாத்து தங்கம், என்னோட பழகிறவனை சிலர் நான் பார்த்துருக்கேன். எங்கிட்ட பிரைஸ் யாவையில பிரைஸ் காடுமா. ஆனா அதே போய் வேற சர்ச்சில் போறப்ப அங்க எப்படி வரும் வாயில? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அது என்னது? தீர்மானம், வேஷம், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். அதான் சொல்றாரு வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 14-15 என்ன சொல்றாரு பாருங்க. பக்கம் 36. பக்கத்தை மேல சொல்லுங்க ப்ளீஸ். பக்கம் 336. 336. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இல்ல அனலா, இந்த ரெண்டு குந்தி நடக்கூடாது. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்துக் கொள்ளுவதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். என்ன ஆலோசனை? நெருப்பிலே போடப்பட்ட பொண்ணு. இது எந்த சபைக்கு எழுதுறது? லவோதிகேயா சபை. லவோதிகேயா சபை என்ன அர்த்தம்? உலக சபை. உலக சபையில் என்ன இல்ல? கிறிஸ்து இல்ல, தேவ வார்த்தை இல்ல, உலகம். நெருப்பில புறமிடப்பட்ட பொண்ணு, அதை காட்டிலும் எது விளையாடப்பட்டது? அதுதான் நீ சத்தியம் இல்ல, சத்தியம் கூட இல்ல. அங்க தன்னை வெளிப்படுத்த எப்படி சொல்றாரு? தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு 13 பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவன் என்றது. லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் உண்மையும் சத்தியம் சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. அப்போ தேவனுடைய சத்தியத்துக்கு ஆமேன்னு சொல்றவர் இவர். அப்போ உங்கள்கிட்ட சத்தியம் இல்ல, இதை வாங்கிக்க. சபைன்னு வச்சுட்டு இருக்கிற, ஆனா சத்தியம் இல்ல. நம்ம எப்படி இருக்கிறோம்? சபைன்னு வச்சிருந்தோம், சபைக்கு போறோம், சத்தியம் இருக்குதா? இதுல வாந்தி பண்ணி போடுங்கன்ற பாருங்க. இந்த எலியா இருக்கிற தைரியத்துல திரும்ப அங்க 1 ராஜாக்கள் 18 போயிடுவோம். இதை பார்ப்போம். ரொம்ப என்ன செய்யறாரு பாருங்க. உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை, ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. அப்போ 30ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 18:30 என்ன சொல்றாரு? எல்லாம் என்னிடத்துல வாங்க, இங்க என்கிட்ட வாருங்கள் சொல்லிட்டு அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு 31ஆம் வசனம் பாருங்க. உனக்கு இஸ்ராயேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி யாவேதினுடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்புடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே யாவேதினுடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். சரி, முதல்ல என்ன சொல்றாரு? 12 கற்கள். எதுக்கு? கோத்திரத்தை கொடுக்க முடியாது. அந்த கோத்திரங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில பவுல் சொல்றார், நம்முடைய கோத்திர பிதாக்களை வாக்குத்தத்தம் பண்ணியதுக்கு அந்த நம்பிக்கைக்காகவே நான் இருக்கிறேன். எலியா அதுதான் சொல்றாரு. சொல்லிட்டு அங்க என்ன பண்றாரு? எல்லாம் காலையெல்லாம் வச்சு விறகெல்லாம் வச்சு தண்ணி ஊத்துறாரு. அவங்க தண்ணி ஊத்தினாங்களா? இல்ல. ஆனா அவர் தண்ணி ஊத்துறாரு. ஏன் தண்ணி ஊத்தினா நெருப்பு இதுவாகாது? ஏன் அப்படின்னா வேத ஆராய்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, பாகால் ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விறகு அந்த பலிபீடத்தை கீழே ஓட்டை வச்சிருப்பாங்க. ஓட்டை வச்சு அதுல இருந்து புனல் டியூப் மாதிரி போகுமா, போயிட்டு அவங்க புனலை கனெக்ட் பண்ணிட்டு அங்கேயே ஊதி விட்டாங்கன்னா அங்கே நெருப்பு வரும். அங்கே நெருப்பு வருமா? இப்படி நெருப்பை காமிச்சு ஜனங்களை வஞ்சிக்க வைப்பாங்க அவங்க. புரியுது அவங்களுக்கு? இந்த பலிபீடத்துல அவங்களோட பாகால் பலிபீடத்துல ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்காக மேல எல்லாம் விறகுலாம் வச்சுருவாங்கன்னா கீழே சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில இருந்து பைப் மாதிரி வச்சு புனல் மாதிரி வச்சு வேற இடத்துல கனெக்ட் பண்ணி அங்கேருந்து கேஸ் அனுப்புவாங்க. அவங்க அக்னி வந்தவொடனே ஜனங்கள் ஆரம்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சான்ஸ் நான் கொடுக்கல, அதெல்லாம் கிடையாதுன்னு கம்ப்ளீட்டா வெளியிடமா காட்ட. ஏன்னா அந்த மாதிரி இருந்தா தண்ணி போய் நினைச்சிடும். நான் தண்ணினால செய்யல, தண்ணியெல்லாம் வச்சிடறேன். இப்போ அக்கினி எங்கேருந்து வரப்போறது? இங்க பைப் வரப்போறது இல்ல, பைப் எதுவும் கிடையாது. இங்க எங்கேருந்து வரப்போறது? முடியல, சத்தமும் இல்ல, உத்தரவும் இல்ல, ஒரு பதில் கேட்பாரு ஒண்ணுமே இல்ல. இப்ப அக்கினி எங்கேருந்து வரப்போறது? வானத்திலிருந்து. வானத்துல சிங்காசனத்துல யாவேதன் வீட்டு இருக்கிறார், அங்கேருந்து வரப்போறது சொல்லிட்டு 37 பாருங்களேன். 36, 37. அந்திப்பள்ளி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய யாவே தேவனே, இஸ்ராயேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். உம்முடைய வார்த்தையே செய்தேன். ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் சுயமா செய்யறேன். நீர் என்ன சொன்னீரோ அதுதான் செய்தேன். எலியா தான் செய்யறாரு.
யாவே தேவனே, நீர் தேவனாகி யாவே தேவன் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். இப்ப ஜனங்களை திருப்பறதுக்கு அப்ப தேவன் பூர்வ காலத்தில் நினைப்பினாரு, பங்கு பங்கா வகையா திருக்கு. அப்ப இவங்களை கொண்டு திருப்ப பாக்குறாரு, இவங்களை கொண்டு தன்னிடத்துல தேவன் எரியா கொண்டு திருப்ப பாக்குறாரு. அந்த நேரத்துல திரும்பினாங்க, ஆனா திரும்பல, சரியா திரும்பல. ஏசாயா 49 ஏசாயா 49 ஒன்றுல கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. பக்கம் 855. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் யாவே தேவன் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை எப்படி பிரஸ்தாபப்படுத்தினாரு? நாமத்தை பிரஸ்தாப. அவருக்கு யாஷ்வா என்று பெயரிடுவாயாக சொன்னாரா இல்லையா? சொன்னார். யாவே தேவன். புரியுதா? புரியுது. யாருக்கு சொல்லப்பட்டது? அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துளக்கமான அம்பாக்கி, என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். அம்பார துணியில், அம்பரா துணி, அம்பரா தூணிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீர் என் தாசன் இஸ்ராயேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் யாவே தேவனிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் யாவே தேவன் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ராயேலோ சேராதே போகிறது. ஆகிலும் யாவே தேவனுடைய பார்வையை திருப்பும்படிக்கு, தன்னிடத்துல ஜனங்களை திருப்பும்படிக்கு இவங்க எல்லாம் எலியா அவங்க எல்லாம் வராங்க. ஆனா கடத்துல யார் அனுப்புறாரு? குமாரன் அனுப்புறாரு. இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப தன்னிட திருப்பும் படிக்கு. அப்ப அங்க எலியா சொல்றாரு, எப்படி? நான் உம்முடைய ஊழியக்காரன், நீரே தேவன் என்றும், நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும், உங்களுடைய வார்த்தையின்படியே இதெல்லாம் செய்தேன் என்றும் என்னை கேட்டறலும். அப்ப அங்க என்ன ஆகுது? அக்கினி வருது. ஜனங்க வாயினால என்ன சொல்லிட்டாங்க? முதல்ல சைலண்டா இருந்தாங்க. 20ஆம் பிரதியுத்தரம் சொல்லல. ஆனா இங்க என்ன செய்யறாங்க? 39ஆம் யாவே தேவன், தேவனே தேவன், யாவே தேவனே தேவன். இதுதான் இன்னைக்கு எவ்வளவு பேர் தப்பா சொல்லணும்னா, லார்ட் இஸ் காட் இங்கிலீஷ்ல இருக்கும். நம்ம போய் சொல்லணும்னா, லார்ட் இஸ் காட், லார்ட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். So Lord is God means Jesus Christ is God. நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப கிறிஸ்டியன் ஸ்டடிஸ் எம்ஏ படிக்கிறப்ப கிளாஸில் பெரிய டிபேட் வந்தது. சொல்றப்ப இதான் சொன்னாங்க, the Lord is God, Jesus Christ is Lord, so he is God. அப்புறம் அவங்களை எடுத்து காமிச்சேன். அப்புறம் பேசாம போனாங்க. அப்போ எலியா செய்த காரியம் தேவன் என்ன சொன்னாரோ அதுபடி அவர் சமூகத்தில் அவர் முன்பாக நிற்கிறவர், தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே செய்தாரு. அதனால எவ்வளவு தைரியமா செஞ்சாரு. எந்த ஆனாலும் சரி. என்ன அனன்யா மிஷாயல் என்ன சொன்னாங்க? தேவன் ரட்சிக்கப்படாவிட்டாலும் அந்த தைரியம் வேணும். நீ நம்ம அந்த தைரியமா இருக்கிறோமா? இல்ல இன்னைக்கு மாத்திரம்
நீ ஒரு நாள் தானே. இவங்க எதிர்க்க சொன்னா நம்ம நான் அவங்க இதுக்கு போனா அவங்க நம்ம இது வருவாங்க. நாம தீபாவளி அவங்ககிட்ட போய் பலகாரம் சாப்பிட்டா அவங்க கிறிஸ்துமஸ் வந்து கேக்கு சாப்பிடுவாங்க. இப்படிதான் அவங்கள ரட்சிப்புல நடத்தணும். இப்படிதான் கூட்டம் இருக்குது. ஒருபோதும் நீங்க அவங்கள ரட்சிக்கவே முடியாது. நீ குருடன் இன்னொரு குருடன் வழிகாட்டுற மாதிரி இருக்கும். ஒருபோதும் காம்ப்ரமைஸே கூடாது. சத்தியம் ஒரே சத்தியம் தான். அதான் லோகதிகா சபைக்கு, சத்தியம் இல்லாத உலக சபைக்கு என்ன சொல்றாரு? நீ பார்வையிடும்படிக்கு என்னிடத்துல கலிக்கம் வாங்கி போய் பொண்ணு அக்கினியில புறம்பட்டப்பட்ட பொண்ணாகிய வார்த்தையை வாங்கிக்கொள்ள. அதை வச்சுக்கோ. நான் இப்ப எங்க இருக்கிறேன்? வாசப்படியில வெள்ள நின்று இருக்கிறேன். தட்டுறேன் கதவை. நான் திறந்தனா உள்ள வருவேன். இந்த நாளிலே நம்முடைய இதயங்களை தட்டுகிறார். நம்ம எப்படி ஆண்டவருக்காக மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுவனே, நானும் பரலோக பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். என்னை குறித்து என் வார்த்தை கொடுத்து மேலும் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நானும் பிதாவுக்கும் தூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ண வெட்கப்படுவேன். நம்ம தைரியமா சொல்றோமா, இல்ல வெட்கப்படுறோமா, இல்ல குந்தி நடக்கிறோமா? அன்னைக்கு நடந்ததுதான் இன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு யூதர்கள் செஞ்சுதான் இன்னைக்கு சபையார் செஞ்சுட்டு இருக்கிறோம். தைரியமா சொல்றோமா, இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமா நம்ம ஆதாயத்துக்காக? இல்ல, இந்த ஆதாயம் எல்லாம் கிடைக்கிற ஆதாயம் எல்லாம் எதுவுமே எடுத்து போறதில்லை. கிறிஸ்துவுக்காக மேசியாவுக்காக என்ன வைராக்கியமா நம்ம இருக்கிறோமோ அதுதான். இந்த ஜீவ வார்த்தை தான் நம்ம சொல்லணும். வார்த்தையாய் போல் சொல்ற நாங்கள் அநேகரை போல தேவவசனத்தை கரப்பாய் பேசாமல் துப்புரவாயும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாயும் மேசியாவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். நம்ம எதை குறித்தும் சுற்றத்தாரை குறித்தோ, இல்ல ஆபீஸ்ல இருக்கிற மேல அதிகாரிகளை குறித்தோ, இல்ல நம்ம படிக்கிற இடத்துல இருக்கிற மேல இருக்கிற டீச்சர்ஸை குறித்தோ, இல்ல ப்ரொஃபசர்ஸை குறித்தோ, இல்ல பிரின்சிபாலை குறித்தோ, இல்ல வேலை ஸ்தலத்துல இருக்கிற பெரிய ஆளை குறித்தோ, யாரு பெரிய ஆள்? இந்த வேலை போச்சுன்னா அதே இன்னொரு வேலை கொடுப்பாரு. பயப்படவே கூடாது. அவனை புண்படுத்த வேண்டாம். ஆனா நம்ம ஸ்டாண்டர்ட் தைரியமா இருக்கணும். இந்த உறவு போச்சு நான் போ, அதனால இல்ல. தேவன் உண்டாக்காத உறவு ஒண்ணும் கிடையாது. மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம், மற்ற ரொம்ப தைரியமா இருக்கிறோமா, இல்ல இந்த இஸ்ரவேலர் போல நாம் குந்தி நடக்கிறோமா? குந்தி நடந்தால் என்ன ஆகும்? அங்கே உத்தரவு வராது. அவங்க அப்படிதான் நடனாடினாங்க. ஒரு உத்தரவும் வராது. எப்படி எலியாவை போல் நாம் தைரியமா இருக்க வேண்டும். எலியாவை போல் தைரியமாய் தேவன் சொன்னதையே சொல்ல வேண்டும். வேறொன்றும் சொல்லக்கூடாது. தேவன் என்ன சொன்னாரோ அது சொல்றப்ப, அதுபடி நாம் வாழறப்ப நமக்கும் தேவன் ஆண்டவர் பட்சமா இருந்து நம்ம காரியங்களை நம்ம வாய்ப்பு பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு நன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு இப்ப என் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த ஜனங்கள் யாவை தேவனை சேவிச்சாங்க இல்லைங்கிற, ஆனா அது போறாரு. யோசுவா என்ன சொல்றாரு? நானும் என்கிட்ட அனுபவத்தால் யாவை தேவனையே சேவிப்பேன், யாவை தேவனையும் இல்லை. அப்போ முழு உள்ளத்தோடு அதான் 10 கட்டளை 2 கட்டளை சொல்றாரு. உன் தேவனா யாவை தேவனை உன் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. டோட்டலா பார்சியலா கிடையாது. அவர் ஒருவர் தான். மற்ற காரியங்களும் இல்ல, அது கிடையாது. அவர் இருக்க வேண்டிய இடத்துல, தேவன் இருக்க இடத்துலையும், ஆண்டவர் வேண்டிய இடத்துலையும் வேற எதையும் கொண்டு வந்து வச்சான்னா அது நமக்கு பாகால்களாய் விக்கிரங்களாய் மாறிவிடும். அது நமக்கு கண்ணியா இருக்கும். ஏன்னா அது மனுஷனுக்கு பயப்பட்டு நம்ம அதை செய்யறோம். அது நமக்கு கண்ணியா இருக்கும். ஆனா நம்ம தேவனுக்கு பயந்து செய்யறப்ப அது என்ன நமக்கு என்னவா இருக்குது? ஜீவ ஊற்றா இருக்குது. மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.